விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாம் நீயப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். எதிலும் பெருந்தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, வசீகர தோற்றம், எவரையும் தன்னுடைய பேச்சாலும் செயலாலும் வசீகரிக்கக்கூடிய தன்மை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் மார்கழி மாதத்துக்கான பலாபலங்களை எடுத்து வருகின்றேன். முதல்ல இந்த மார்கழி மாசம்ங்கிறது ரொம்ப விசேஷமான மாசம். ஏன்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரு. அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாசத்துலதான் வைகுண்ட ஏகாதசி வருகிறது. ஆங்கில வருடப்பிறப்பு 2026 வருகிறது. அதே போல இந்த மாதத்தின் கடைசியில போகி பண்டிகை வருகிறது. நிறைய விசேஷங்கள் வருகிறது. இந்த மாதத்துல சுபமுகூர்த்த நாட்கள் 6 சுபமுகூர்த்த நாட்கள் வருகிறது. அதனால மார்கழி மாசத்தை பொறுத்தளவுக்கு மிக மிக யோகமான மாதம். அனுமத் ஜெயந்தி இந்த மாசத்துல துவக்கத்திலேயே வருகிறது. அன்பர்களே, முதல்ல கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து விருச்சிக ராசியில அமர்ந்து அவரோட சேர்ந்து புதனும் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறாங்க. இது மிகப்பெரிய பலம். ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இது உங்களுக்கு ஒரு பெரிய பக்க பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். அவர் இந்த மாசம் 6ஆம் தேதி வக்ரம் பெற்று மிதுன ராசிக்கு வந்து விடுவார். அதே போல உங்கள் ராசிநாதன் இந்த மாதம் 6ஆம் தேதி, இந்த மாதம் 7ஆம் தேதி 8ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு சென்று விடுவார். புத பகவான் 10ஆம் தேதி வந்து தனுசு ராசிக்கு சென்று விடுவார். உங்கள் ராசிக்கு 8ஆம் ஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மிக யோகம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் ஞானகாரகன் நரல் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகள். இதனால நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா, முதல்ல பெரிய நன்மையில என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தனாதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து ராசியை பார்ப்பது, அது குடும்பம் 10ஆம் தேதி வரை பார்க்கிறாரு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய பலத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப பண பொருளாதாரம் இருந்தாலே ஓரளவுக்கு சமாளிக்கலாங்கிற நிலைமை இருக்கும். அதனால பண பொருளாதாரம் ஃப்ளோட்டிங் வழியாக வந்து போகும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், குடும்ப ரீதியான அந்யோன்ய பாவங்களும், வாக்குஸ்தானங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலனை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதன் 10ஆம் தேதி 8ஆம் இடத்துல மறைஞ்சாலுமே மறைந்த புதனும் நிறைந்த பலனை தருவார் அப்படிங்கிற ஜோதிட விதிப்படி உங்களுக்கு இந்த புதன் நாள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போயிருது. அடுத்து தொழில் ரீதியாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, 10ல் அமர்ந்த சனி பகவான் ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார். அதனால தொழில் ரீதியா இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி செய்தொழிலில் மேன்மையும் வியாபாரத்தில் அதிகமான லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மார்கழி மாதத்துல உங்களுக்கு நிறைய கிடைக்க போயிருது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, சற்று பணிச்சுமை அதிகரிக்கும். இருந்த போதிலும் செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு சேரக்கூடிய காரணத்தினால எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக இருந்தாலுமே அது மீளக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். அதனால இந்த மாதம் உங்களுக்கு உத்தியோகத்திலும் சிறந்த நற்பலனை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரே ஒரு விஷயம், உடல் நலனில் சற்று கவனம் செலுத்துங்கள். ஏன்னா 6ஆம் ஆதி சுக்கிரன் 8ஆம் இடத்துல போகும்போது தேவையில்லாத உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும், அதே நேரத்தில் செவ்வாயும் சேர்ந்திருக்கலாம். ரத்தம் சிந்தன் நிகழ்ச்சிகள், ஆபரேஷன் பண்ணக்கூடியது அல்லது பெரிய சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால உடல் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அடுத்து ரொம்ப யோகமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவானுடைய பார்வை 6ஆம் தேதி குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்க போறாரு, சுக்கிரனையும் பார்க்க போறார். அப்படிங்கிறப்ப குரு பார்த்தால் குரு யோகங்கள் கொடுப்பார். அட்டமாதிபதியாக இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுப்பார். மங்கள யோகங்களை அள்ளித்தரக்கான வாய்ப்பு உண்டு. குரு செவ்வாய் பார்வைக்கு அவ்வளவு பவர் உண்டு. அதனால உங்க குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது எதிர்பார்த்த சில விஷயங்கள் தடையாயிட்டு இருக்கும், அந்த தடையில நீங்கக்கூடிய வாய்ப்பு. அது குறிப்பா சொல்ல போனோம்னா, வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பயணம்லாம் ரொம்ப பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை
அதெல்லாம் கிடைக்காம கூட சில நேரத்தில் இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது குறிப்பா சொல்ல போனோம்னா அரசு சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்து வரும். அதையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் நீங்கி மங்கள யோகங்கள் கை கொடுக்கும். காதல் கைகூடும். காதலர் இருவர் கருத்துரிமித்தால் அந்த வாழ்வில் இன்பம் சிறக்கும்ங்கிற விதிப்படி செவ்வாயும் சுக்கிரனும் வந்து ஒன்று சேர போற காலகட்டங்கள்ல மங்கள யோகங்கள் நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் துணிமணி சம்பந்தப்பட்டது, நகை ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த துறை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகிறது. இந்த மார்கழி மாதத்துல அனுமன் ஜெயந்தி வருகிறது. அனுமான வழிபாடு பண்ணுங்க. வைகுண்ட ஏகாதசியில பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தால இந்த மாதம் உங்களுக்கு சுப மாதமாக வர இனிய நல்வாழ்த்துக்கள். சார், இப்போ ரிஷபராசியை பத்தி ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. இப்ப அதுல சில கேள்விகள் என்ன அப்படின்னா, காதல் விவகாரம் பற்றி சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி என்ன அப்படி புதுசா இந்த மார்கழி மாதம் ரிஷபராசியில காதல் விவகாரம் பற்றி கொஞ்சம் அழுத்தி சொன்னீங்க. அது என்ன மாதிரியான விவகாரம், அது எப்படி? சார், காதல்னால 5ஆம் பாவம் சார். ஜோதிடத்துல காதல்னால 5ஆம் பாவம். இப்ப இந்த 5ஆம் பாவம் அதிபதி வந்து புதன். அந்த புதன் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்து, அதாவது உங்க ராசிநாதனோட சேர்ந்து அமர்ந்து அந்த ராசியை பார்க்கிறார். அது வந்து ஒரு சிறப்பான விஷயம். அதனாலதான் அந்த காதல் கைகூடும், காதல் வந்து சூப்பரா போகும்னு சொல்லி முதல் விஷயம் சொன்னேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 7 மற்றும் 10 தேதிகள்ல 8ஆம் இடத்துக்கு போறாங்க. 8ங்கிறது எப்பயுமே பிரச்சனை. அப்ப காதல்ல பிரச்சனை, ஒரு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது இதுவரை வீட்டில் தெரியல அப்படின்னா அது தெரியறதுக்கான வாய்ப்பு, அது சுபமங்கலமா நடக்கிறதுக்கும் சில நேரங்களில் வாய்ப்பு வரும். சில நேரங்களில் பெரிய பிரச்சனையாகி அதன் மூலமாக கொஞ்சம் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் நிதானமா பார்த்துக்கன்னு சொல்லி சொன்னேன். அந்த வார்த்தை சொன்னேன். காதல் விவகாரங்கள் கொஞ்சம் கவனம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. கவனம் தேவை, ரைட்டு. அதாவது இன்னொரு தகவல் நீங்க சொன்னதுதான், 8இல் செவ்வாய் சுக்கிரன் மறைவதால் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உண்டா? ஆமா, அதான் நான் முதல் சொன்ன மாதிரி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். அப்படி நீங்க ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி தான், சுக்கிர ரிஷபராசிக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம். இது சுக்கிரன், இது செவ்வாய், இது 2 பேரும் சேர்ந்து இருக்கப்ப யோகம் உண்டு. அதே செவ்வாய் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல அது பகை வீடு. குருட வீடு வந்து பகை வீடு சுக்கிரனுக்கு. அந்த பகை வீட்டுல போய் உட்கார்றப்ப ஒண்ணு அந்த கணவர் வழி ஆட்களால் வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அல்லது கணவருக்கே பாத்தீங்கன்னா சில நேரங்களில் டென்ஷன் அதிகமாகிறது, ஒர்க் ப்ரெஷரால உங்களுக்கு உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போறது. முதல் சொன்ன காதலர் சொன்ன மாதிரி தான் இந்த விஷயமும். அப்ப ஆண் பெண்ணுடைய அந்த தொடர்புகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது தேவையற்ற அந்நிய நபர்கள் குறுக்கீடு, பணப்புழக்கத்துல கொஞ்சம் முன்ன பின்ன ஏற்படுறது, இதனால வந்து கணவன் மனைவிகளை வந்து சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிதானமா செயல்பட்டால் அது அந்யோன்ய பாவமும் மாறும். ஏன்னா 5ங்கிறது நான் முதல் சொன்னேன் காதல்னு சொன்னேன். அந்த புதனும் சேரனால பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில் இருக்கிறது. அதாவது ரிஷபராசிக்காரங்க கையில தான் அதை காதலா மாத்துறதா அல்லது கடுமையா எடுக்கிறதா அப்படிங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நிதானிச்சு நடந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ரொம்ப நன்றிங்க.